பொதுவான பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாம காதலர் பாடல்கள், இணை பாடல்கள், டூயட் இவற்றை சொல்லலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, கமல் படங்களினுடைய டூயட்டுகள எடுத்துக்கோங்க, இணை பாடல்கள. இவருடைய படங்களின் டூயட்டுகள எடுத்துக்கோங்க. கமல் படங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறதேங்கிற பாட்டுல 3 நிகழ்வுகள் இருக்கும். ஒன்று லைலா மஜ்னுவா வருவாங்க சரணத்துல, 3 சரணத்துல. இன்னொன்று அம்பிகாபதி அமராவதியா வருவாங்க. இன்னொன்று ரோமியோ ஜூலியட்டா வருவாங்க. 3க்குமான சரணங்கள் அதுல இருக்கும். அப்போ ஒரு ஆமா. பாடலுக்குள்ளேயே இன்னொரு படத்த வச்ச மாதிரி, இன்னொரு குறுங்கதைய வச்ச மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருப்பாங்க. இந்த ஆமா, மாதிரியான ஆமா, ஆமா. விளையாடல்கள் எல்லாம் கமல் படங்கள்ல வந்து மிக அருமையாக இருக்கும். பாடல்கள்ல. ஒவ்வொன்றும் ம், ம், வெரைட்டியா ம். இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே போயிட்டு இருக்கும். அவருடைய இணை பாடல்கள் எல்லாமே. அப்ப இந்த ஒப்பீடே ஆமா, ஆமா. போதுமானதா இருக்குது. இப்ப நீங்க ரஜினிகாந்த் படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாலை சூடும் வேளைன்னு நான் மகாநல்ல பாட்டும் சரி, பெண்மானே சங்கீதம் பாடிவாவும் சரி, காத்திருந்தேன் கதவ திறந்து உள்ளுக்கு வாடி அந்த பாடலும் சரி, சந்தைக்கு வந்த கிளியாலும் சரி, ஒரே ஒரு 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 அமைப்புக்குள்ளேயே இருக்கும். அந்த அவருக்கு அதுதான் ஆமா, ஆமா, போதுமானது. ஆமா. அப்படிங்கிறது ம். ஒரு மற்றவர்கள் எல்லாரும் கேட்பது. அந்த மாதிரியே வேணுங்க, அந்த மாரி கேட்டிருப்பாங்க. அதனால இதில் உள்ளதை விடவும் ஒரு சிறந்த தன்மை வந்து கமலஹாசன் படங்கள்ல, பாடல்களில் வந்து இளையராஜா அமைத்துக் கொடுத்திருக்கிறார்ங்கிறது கேட்பவர் யாருமே உணர முடியும்.